ஹாய், இன்றைக்கி டே ஒன்னோட மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி மார்னிங் எழுந்தோடனே கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது. சரி வீடியோ போடலாம், ஒரு தொடர்ந்து 10 டேஸ் சும்மா தானே இருக்கும் அப்படி சொல்லிட்டு சரின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக போய் ஃப்ரிட்ஜை தான் திறந்தேன். அது ஒரு சில பேருக்கு ஒரு சில ஹேபிட் இருக்கும்ல, அந்த ஃப்ரிட்ஜில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக திறந்தா. நேற்று நாங்கள் வாங்கின வாட்டர்மெலன் இருந்தது. நேற்று நாங்கள் வெளில போகும்போது ஒரு கடையில் வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வாட்டர்மெலன் சீசனில், ஸோ அதனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். ஆனால் ஒரு சில இடத்துல என்ன தான் சீசன் இருந்தாலுமே அதோட டேஸ்ட் இருக்கவே இருக்காது, இனிப்பாகவே இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி இனிப்பே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது செம்மையாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்லான்னு பார்த்தா வெளில வந்து பார்த்தா மிளகா தனியாலாம் இருந்தது. இதெல்லாம் விட்டால் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கான், அவன் சும்மா இருக்க மாட்டான். ஓடுறான் பார்த்தீங்களா, அவனே தான். அவன் வந்து அதில் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படி சொல்லிட்டு ஆராய்வான். ஸோ அதனால் மேலே போயிட்டு மிளகா தனியாக காய போட்டு வந்துடலாம். அதே மாதிரி வெயில் நல்லா இருந்ததுனால சரி மேலே போயிட்டு வெயிலில் போய் நல்லா அதெல்லாம் எல்லாமே காய வச்சுட்டோம். எல்லாமே காய வச்சுக்கும்போது கால் நல்லா சூடாக இருந்தது. ஸோ நல்லா சுட போதுடா ஸ்கூபி, கீழே இறங்கி போ. அவனோட பேர் ஸ்கூபி. ஸோ கீழே இறங்கி போடா அப்படின்னு சொன்னேன். கீழே இறங்கி போயிட்டான். வீட்டுக்கு தான் போவான் அப்படின்னு பார்த்தா அது கீழே இறங்கி ரோட்டுக்கு போயிட்டார் சார். அப்புறம் அங்கேருந்து அவரை கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ஏன்டா அப்படி பண்ணேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவரை மிரட்டிட்டு, அவனை மிரட்டவும் மனசு வரலைங்க. அதனால அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வாட்டர்மெலன் எடுத்து நான் வாயிலேயே வச்சேன் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அப்புறம் அவன் கொடுக்கலான்னு பார்த்தா அவனை கட்டி வச்சுட்டாங்க போல், சரின்னு சொல்லி நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 3 o'clock ஆகிடுச்சு. டிவி பார்க்க டைம் போனதே தெரியல. அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு போனால் புளி சாதம் மட்டும்தான் இருந்தது. சரி தொட்டுக்க என்ன சாப்பிட்லாம் பார்த்தா மஷ்ரூம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தது. சரி மஷ்ரூம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான பொருளை நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 minute வச்சாலே போதும், நல்லா அது வந்துட்டு ஊறிடும். ஸோ ஊறின உடனே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்தால் முடிஞ்சிச்சு. சூப்பராக இருந்தது சாப்பிடும் போது. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிடும் போது. கிறிஸ்பியாகவும் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா லேப்டாப்பில் மூவி பார்த்துட்டே சாப்பிட்டேன். இன்றைக்கி டே ரொம்ப நல்லாவே போச்சு உங்களோட சேர்ந்து. இந்த மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தென் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோட வரேன். பாய் பாய்.